தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆர்டர் டு பே காம்பன்சேஷன், சிஆர்பிசி செக்ஷன் 357ல் காம்பன்சேஷன் வாங்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் என்ன, ஸோ என்ன வந்து இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஸோ அதுலேருந்து 353 அதுக்கு முந்தைய செக்ஷன் அப் டு 356 வரைக்கும் நம்ம ஒரு வரிசை எல்லாமே பார்த்துருக்கோம். இதை நீங்கள் பார்க்கலைன்னா பிளேலிஸ்ட்குள்ளே சிஆர்பிசின்ற ஃபோல்டருக்குள்ளே இந்த வீடியோஸ் இருக்குது, அது நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய பேரும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு இன்ஜூர் ஆகிருக்கு, இல்லை ஒரு நம்மளுக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட ஏற்பட்ட நஷ்டங்கள், அதுக்கான செலவு, இல்லை ஒருவேளை ராங்காக கன்ஃபைன்மெண்ட் ஆகிருக்கும், அப்போ வந்து அதுக்கான பணத்தை எப்படி வந்து வாங்கிறது, ஒரு விக்டீம் இருக்காங்க, விக்டீமுக்கு அதாவது தட் மீன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி வந்து காம்பன்சேஷன் வாங்கணும், அதாவது கிரிமினலில். ஸோ சிவில் சைடில் நம்ம வந்து தெரியும், நம்ம வந்து பெட்டிஷன் போடுவோம், பெட்டிஷன் போட்டு வாங்குகிறோம். ஸோ கிரிமினல் சைடில் என்ன மாதிரியான காம்பன்சேஷன் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த காம்பன்சேஷன் 357லேருந்து இதுக்கு அடுத்து நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்க்க வரோம். தட் இஸ் வந்து 357லேயே வந்து ஏபிசின்னு 3 செக்ஷன் இருக்குது. அண்ட் தென் 357 6 இருக்குது, 8 இருக்குது. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் என்னென்ன எந்தெந்த தரப்பினருக்கு என்னென்ன மாதிரியான காம்பன்சேஷன் வாங்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி 357ல் நம்ம என்ன காம்பன்சேஷன்றதை பார்ப்போம், யார் யாருக்கெல்லாம் இது காம்பன்சேஷன் வழங்கப்படும் அப்படின்றதையும் பார்ப்போம். அதாவது ஒரு வழக்குக்கு ஏற்பட்ட செலவு, ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, அந்த கம்ப்ளைண்ட் வந்து தவறுதலாக கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ வந்து ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு, அதாவது அக்யூஸ்ட் வந்து பாதிக்கப்படுறாரு, அவர் வந்து விசாரணை கொண்டு போகிறாங்க, அவர் ஒரு டிஃபென்ஸ் லாயர் வைக்கிறாரு, அவருக்கான செலவு இருக்குது. அண்ட் தென் வந்து ஒருத்தர் பாதிக்கப்பட்டு ஒரு ஜெயில் தண்டனையோ இல்லை அதுக்கான நாள்களோ வந்து அவருக்காக நஷ்டமாகுது. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து எப்போ அவர் மேலே இருக்கிற குற்றம் நிரூபிக்கப்படும் ஜட்ஜ்மெண்ட் வர சமயத்தில் இதுக்கான நஷ்ட ஈடு காம்பன்சேஷனை வந்து ஜட்ஜிடம் வந்து கேட்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த வழக்கு செலவு, அதே மாதிரி நஷ்ட ஈடு, இது எல்லாமே வந்து ரெண்டுத்துலேயும் கவர் ஆகிடும். தட் இஸ் வந்து இந்த ரெண்டுத்துலேயும் அது வந்து கேட்கலாம். ஸோ மரணம் சம்மந்தப்பட்ட விபத்து, ஒருத்தர் வந்து இறந்துடுறாரு, அப்போ அந்த விக்டீமுக்கான நபர் வந்து அந்த தட் இஸ் வந்து பேரண்ட்ஸோ இல்லை யாரோ ஒருத்தர் அவங்களோட சைடில் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அப்போ அக்யூஸ்டு வந்து ஜட்ஜ்மெண்ட் சமயத்தில் இந்த கம்ப்ளைண்ட் ஊர்ஜிதமாகிடும் போது அப்போ அந்த விக்டீமுக்கோட காம்பன்சேஷன் கேட்கலாம். அதுக்கு ஏற்பட்ட நஷ்ட ஈடை வந்து அவங்களுடைய டிபெண்டன்ட் வந்து அதுக்கான நஷ்ட ஈடு கேட்கலாம். அதே சமயத்தில் இப்போ வந்து ஒரு குற்றங்கள் லைக் வந்து தெஃப்ட் நடக்குது, இல்லை ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, அது வந்து ஒருத்தர் வந்து கைப்பற்றாரு, ஒரு ஃபோர்ஜரியில் வந்து ஒரு அதாவது வந்து இந்த காம்பன்சேஷன் எப்படின்னா, இதனால் அவங்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டு வழக்கு இவங்களுக்கு சாதகமாக வரும்போது அந்த வழக்கோட முடிவு ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த விஷயங்களை கேட்கலாம். ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இதில் அதுக்கப்புறம் மேலும் வந்து இதில் ஒரு 5 ஜென்ரலான ஒரு இந்த சப்செக்ஷன்ஸ் நான் சொன்னேன். இதில் வந்து 5 சப்செக்ஷன் இருக்குது. இதில் இது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்செக்ஷனில் அபராத தண்டனை. இப்போது ஒரு குற்றம் பண்ணியிருக்காரு, அவர் வந்து சிறை தண்டனை கொடுக்குறாங்க, அதே சமயத்தில் அபராதம் அவருக்கு வந்து விதிக்கிறாங்க. இது இல்லாமல் அவர் ஒருவேளை நான் சொல்லியிருக்க மாதிரி இந்த குற்றங்கள்லாம் பண்ணியிருக்காரு, ஸோ இது வந்து காம்பன்சேஷன் தரக்கூடிய குற்றமாக இருக்கும்போது விக்டீமுக்கு அதையும் சேர்த்து ஜட்ஜ் அவர்கள் வந்து அந்த தீர்ப்பில் அந்த டீட்டெயிலை கொடுப்பார். ஸோ அது என்ன காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணணும். ஒருவேளை இப்போ வந்து யார் காம்பன்சேஷன் கொடுக்கணுன்னாலும் சரி, அதாவது கம்ப்ளைண்டராக இருந்தாலும் சரி, இல்லை அக்யூஸ்டாக இருந்தாலும் சரி, இப்போது அந்த காம்பன்சேஷன் கொடுக்கும்போது இவர் மேல் முறையீடு செய்கிறார், அப்பீல் பண்ணுறார். அப்போது அந்த டில் அப்பீல் முடிகிற வரைக்கும் அந்த காம்பன்சேஷனை கொடுக்க தேவையில்லை. ஸோ வாங்கக்கூடிய நபரும் அவர்கிட்டேருந்து வாங்க முடியாது. ஸோ டில் அந்த அப்பீலோட தீர்ப்பு வர வரைக்கும் காத்து கொண்டிருக்கணும். அதுக்கப்புறம் ஒன்லி இம்பர்ஸ்மெண்ட், ஒரு அக்யூஸ்ட் வந்து அவர் வந்து ஒருவேளை தவறுதலாக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அவருக்கு ஏற்பட்ட டேமேஜுக்கான காஸ்ட்டையும் வந்து கேட்கலாம். இன்கேஸ் இந்த வழக்கு ரிவிஷனுக்கு போயிருக்கு, சீராய்வு மனு மேல்முறையீடுக்கு ரிவிஷனுக்கு வந்து போயிருக்குன்ற போது அப்போ இந்த ரிவிஷன்லேயும் இந்த காம்பன்சேஷனை ஆர்டர் பண்ணலாம். பிகாஸ் அந்த தீர்ப்பில் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கிறதுல ஏதோ ஒரு ரிவிஷனுக்காக போடும்போது அந்த பெட்டிஷனில்
இவங்க இதையும் சேர்த்து கேட்கலாம். இதுக்கான செலவு தொகையும் வேணும். இல்ல விக்டிம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்ல அக்யூஸ்ட் வந்து அவரோட டேமேஜ் காஸ்ட்டும் கிளைம் பண்றாரு. ஸோ அந்த மாதிரியும் வந்து ரிவிஷன்ல கேட்கலாம். அதுக்கான அந்த பர்ட்டிகுலர் காம்பன்சேஷனையும் ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஆகட்டும், செஷன் கோர்ட், ஹை கோர்ட் இவங்க எல்லாருமே வந்து இந்த ரிவிஷனுக்கு போகும்போது ரிவிஷனோட எண்டில் இதை நம்ம கேட்கலாம். அதுக்கு தகுதியான அந்த கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொன்னால், பிகாஸ் எல்லாருக்கும் அந்த காம்பன்சேஷன் கிடைக்காது. அதுக்கு தகுதியான அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும்போது ஜட்ஜு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாருன்னு சொன்னால் அந்த காம்பன்சேஷனை வந்து விதிப்பார். எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை அவர் வந்து அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை வந்து சொல்லுவார். ஸோ இந்த காம்பன்சேஷன் பேசிக்காக பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜட்ஜி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் இது கிடையாது, பொருந்தாது. ஜட்ஜி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டால் இவங்க டேமேஜ் ஆகிருக்காங்க, இது வந்து இது ஒருவேளை வந்து நீங்கள் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அதில் வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டாக அது வந்து மாறி அவர் பாதிக்கப்பட்டு இருந்தாலும், அந்த அக்யூஸ்ட் வந்து இம்ப்ரெஷன் ஆயிருந்தாலும் அப்போ வந்து அவருக்கு அந்த காம்பன்சேஷன் கிடைக்காம கூட போகலாம். பிகாஸ் ஜட்ஜி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். கொடுக்குற கம்ப்ளைண்ட் வந்து உண்மை, அவர் வந்து நஷ்டஈடு பாதிப்பு இதில் இருக்குன்னு சொல்லும் போது மட்டும்தான் அந்த காம்பன்சேஷன் கிடைக்கும். மேலும் இதில் வந்து ஒரு 5th சப்செக்ஷனில் வந்து ஒருவேளை வந்து டேமேஜ், அதாவது கிரிமினல் வழக்குலையும் டேமேஜை வந்து கேட்குறோம், அதே சமயத்தில் சிவில் வழக்குலையும் அதே கேஸுக்கான டேமேஜை கேட்குறோம்னு சொன்னால், அப்போது அந்த சிவில் வழக்கில் இதே அக்யூஸ்ட் வந்து அங்கே ஒரு விக்டிமுக்கு வந்து இப்போ ஒரு 2 லட்ச ரூபா தரோம், அங்கே 1 லட்ச ரூபா பே பண்ணியிருப்பார். அதே சமயத்தில் இந்த கோர்ட்லையும் கிரிமினல் கோர்ட்டில் 2 லட்ச ரூபா ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏற்கனவே இருக்க ஆர்டருக்கு நீங்கள் 1 லேக் கட்டியிருக்கீங்கன்னா சேம் ஆர்டர் இங்கேயும் சொல்லி அந்த 1 லேக்கை இங்கே மைனஸ் பண்ணி இங்கே 1 லட்ச ரூபா கட்டினா போதும். ஸோ ஒரு வழக்குக்கு 2 இடத்துல வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே ஒரே காம்பன்சேஷனாக பைண்ட் பண்ணவும் முடியும். அதை வந்து அந்த வழக்கோட ஆர்டரை அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி அதை சப்மிட் பண்ணி அதை வந்து இங்கே கரெக்ட் பண்ணிக்க முடியும் இன்னொரு கோர்ட்டில். ஸோ இது வந்து அடிஷ்னல் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டர் டு பே காம்பன்சேஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜி அவர்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும், அந்த கம்ப்ளைண்ட்டில் காம்பன்சேஷன் இஸ் மஸ்ட் அப்படின்றது. அப்படி இருந்தால் மட்டும் அதாவது வழக்கு செலவு, நஷ்ட ஈடு, ஒருவேளை பாதிக்கிற மரணமாக இருந்தாலும் சரி, இல்லை பாதிப்பாக இருந்தாலும் சரி, அதுக்கு விபத்து, இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன காம்பன்சேஷன் தரணும், இல்லை நான் சில ஐபிசி செக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தேன், அந்த செக்ஷனுக்கு பொருந்துகிற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அதுக்கு, அண்ட் தென் வந்து தண்டனை ப்ளஸ் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்தாலும் ப்ளஸ் இந்த காம்பன்சேஷனையும் வழங்க முடியும். ஒருவேளை அப்பீல் போகாமல் இருந்தால் அப்பீல் முடிகிற வரைக்கும் அது வந்து கிடைக்காது. ஒன்லி இம்ப்ரெஷன், ஒருவேளை அக்யூஸ் சைட் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவரும் வந்து டேமேஜ் வந்து கேட்கலாம். ஸோ ரிவிஷன் போதும் இதை கேட்கலாம். ஸோ சிவில் கோர்ட் அண்ட் கிரிமினல் கோர்ட்டில் ஒரே வழக்குக்கான 2 காம்பன்சேஷன் கட்ட தேவையில்லை, 2த்தையும் வந்து மிங்கிள் பண்ண முடியும். பட் ஆர்டர் காப்பி எல்லாமே ப்ளேஸ் பண்ணி கரெக்ட் சரிவர அதை வந்து நம்ம கோர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே தான் இந்த 357ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த தகவல்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன். அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.